சவுண்ட் வரும். நம்ம பெட்ரோல் ஊற்றி அந்த மாதிரி சவுண்ட். ஸ்லோ ஸ்பீட்ஸ் உள்ள வந்துடாதீங்க ப்ரோ. நாய் எல்லாம் இன்னைக்கு நம்ம வண்டியவே ஒரு மாதிரி பார்க்குது. ஏன்னா 4 நாய் துரத்துச்சு. இந்த நாயை வந்து வச்சு பார்த்துட்டு கோயம்புத்தூர் 30, மேட்டுப்பாளையம் 7, காரமடை 3. இன்னும் 40 கிலோமீட்டர் மெதுவாக போனால் போய்க்கலாம். ஆக்சுவலி நம்ம வீட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் ரொம்ப பக்கம். மன்னார் எல்லாம் வரணும்னா 1.5 hours, 1 hour கூட வருவாங்க. நல்லா ஸ்பீடாக தான் இருந்துட்டு இருந்தாங்கன்னா 1.5 hours மேக்ஸிமம். அதெல்லாம் நான் எப்படி வந்தேன்னா டவுன்லேருந்து அப்படியே சாய்பாபா காலனி அப்படி வந்து மேட்டுப்பாளையம் அப்படியே வந்து வந்தேன். ஈஸியான வழி தான். ஒன்றும் சுந்தராபுரம் இருக்கிறனால நான் அப்படியே படத்துலேருந்து ஒரு வெளியே வந்தேன்னா டவுன் ஹால் ஈஸியாக வந்துடலாம். ஏன்னா அந்த பீக் டைமில் வந்தேன்னா செம்ம கூட்டமாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஆடி ஆஃபீஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அந்த டவுன் ஹால் சைடில் வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்கும், டிராஃபிக்காக இருக்கும். இன்றைக்கே ஆக்சுவலி டிராஃபிக் தான். நான் வரும்போது 15 minutes பார்ப்பேன் அந்த ஒரு 1 kilometer ஸ்ட்ரெச்சை தாண்டறதுக்கு. உள்ளே என்ட்ரு ஆகும், அந்த மணிக்கூண்டுக்கிட்ட என்ட்ரு ஆகி வெளியே வர்றதுக்கு கூட்டம் 15 minutes ஆகிடுச்சு. ஒவ்வொரு சிக்னலாக இன்னும் ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடு. ஸோ 2 இப்போது நிறைய ஜவுளி கடை இருக்குது. ஸோ வரவங்க எல்லாம் காரை லெஃப்ட் சைடில் பார்க் பண்ணி இறங்கி ஏறதுக்கு எப்படி ஒரு 1 minute ஆகும், 1 or 2 minutes. அந்த கேப்லேயே ஏன்னா ரோடு சின்ன ரோடு இந்த மாதிரி ஓரளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப நேரமாக தான் இருக்கும். அந்த இடத்துல பஸ்ஸு, லாரி, கார் எல்லாமே அந்த ரோடு தான் வந்தாங்கிறப்போ ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். எல்லாம் ஒரு 1 or 2 weeks செம்ம ரஷ் ஆகிடுங்க. இந்த ஆடி ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. அங்கெல்லாம் அந்த ஏரியா போகிறக்கே கடுப்பாக இருக்கும். நம்ம போகிறதுனா அண்ணாசியில் போய் வந்துட்டா அந்த மாதிரிலாம் தோணாமல், ஏன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். கோயம்புத்தூர் வந்தவங்களுக்கு ஆக்சுவலி தெரியும். வந்தாச்சு. அப்புறம் இன்னொரு ப்ராக்டிஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன். என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ அதான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீக் திருச்சி போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. திருப்பூர் ஒரு விசிட் அடிச்சுட்டு அப்படியே திரும்பி வந்துட்டு இருந்தப்போ எந்த வழியாக வந்தேன், திருச்சி ரோட்டில் தான் வந்தேன். சிங்கநல்லூர் இதாச்சு, சாந்திகிஸ் அந்த ரோட்டில் வந்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு பாலம் இருக்கும், மேலே இப்படி ஏறி இறங்க. அதுக்கு முன்னாடி ஒண்டிப்புதூர் அந்த சைடு. ஸோ ஏன்னா பின்னாடி ஒரு கியா கார்னிவல் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வரலாம், லைட்டை பாஸ் பண்ணி அடிச்சுட்டு. எதுக்கு அவ்வளோ ஸ்பீடாக டிராஃபிக்கு எதுக்குடா அவ்வளோ ஸ்பீடாக போய் என்னடா பண்ண போகிறீங்க? அதெல்லாம் பார்த்தாலே கண்டுப்பாக. ஹார்னை ஃப்ளாஷ் அடித்தா கூட பரவாயில்ல, ஹார்னை அழுத்தி பிடிச்சிட்டு வண்டி அவ்வளோ பெரிய வண்டி வேலை எதுக்கு சும்மா ஹார்ன் அடிக்கணும்னு தெரியல. கடுப்பாகுதுங்க இதெல்லாம் பார்த்தாலே. அதே மாதிரி அதே கேஸு இன்னொரு ஸ்விஃப்ட் டிசைர் ஒன்று, டைல் லேம்பே எரியாத வண்டி தினைக்கும் அடிச்சுட்டு வர்றாங்க ஹார்னு. எதுக்கு? இப்போ ஹைவேனா கூட ஓகே சொல்லி தொலையலாம், போங்கடா அப்படின்ட்டு. இதோட இதே சைடு ரோடு தாங்க அது. அதெல்லாம் ஃபுல் டிராஃபிக்கு. எதுக்கு ஹார்ன் அடிக்கிறானுங்கன்னு எனக்கும் தெரியல, அவனுங்களுக்கும் தெரியாது. கடுப்பாகுது. தேவையில்லாமல் ஹார்ன் அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணால் தான் கடுப்பாகுது நமக்கு. பாயிண்ட்லெஸ். இப்போ என்னமோ சொல்கிறது கடுப்பு ரொம்ப ஒஸ்ட்டுங்க. சென்னை, பெங்களூர்லாம் இதை விட ஒஸ்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் இவனுங்களே இப்படி பண்ணும்போது அப்புறம் அங்கெல்லாம் பண்ண தான் செய்வாங்க. ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தேவையில்லாமல் ஹார்ன் அடிக்கிறதுனால கடுப்பு. டோட்டலி அன்அக்செப்டபிள், வெரி ஆனஸ்ட். இப்போ இப்படி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதே சுச்சுவேஷனில் இப்போ நான் ஹார்ன் அடித்தேன்னா ஏதாவது வண்டி போக முடியுமா? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இதே சுச்சுவேஷனில் தான் அந்த பையன் பின்னாடி இருந்து ஹார்ன் அடிச்சுட்டு வந்தான். அவ்வளோ பெரிய வண்டியை வச்சுக்கிட்டு வர எதுக்கு ஹார்ன் அடிக்கணும்? இன்றைக்கி ஏதாவது சினாரி அந்த மாதிரி ஃபேஸ் பண்ண முடியும்.
தேர் நிற்கிது பார்த்தீங்கன்னா, இதுதான் அதோட பார்க்கிங் ஏரியா. போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்க. விசேஷ டைம் எல்லாம் செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ரைட் சைடில் இருக்கிறதுல இந்த காரமடை ரங்கநாதர் கோவில், இதுவும் ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்து எப்போ வந்தேன்னா, திருப்பூரில் இருக்கும்போது நான் ஒரு 7-8 இயர்ஸே இருக்கும் இங்கே நான் வந்து. ஆக்சுவலி நான் திருப்பூரில் இருக்கும்போது என் கசினோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னொரு கசின் இருக்காங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈவினிங் 5க்கு என்னமோ கிளம்பி வந்து லேட் ஆகி நல்லா அதுவும் ஃபன்னாக இருந்துச்சுங்க. அது ஒரு மாதிரி ஃபன். திரும்பி வர்றதுக்கு அங்கேயே ஒரு 8-8:30 போல் ஆகி போச்சு. 8:50 ஆகி போச்சு. அந்த வழியிலேயே திருப்பி போகணும். இதே ரூட். எங்கேயாவது டீ சாப்பிடுவோமா? நல்ல பேக்கரியாக பிடிக்கும். டீ அடிச்சுட்டு இந்த பஜ்ஜி போனக்கு சாப்பிடுவோம். போயிட்டு இருந்த காலத்துலலாம் பச்சி போண்டெல்லாம் சாப்பிடாம நல்லா ஒரு நல்லா இருந்துச்சு. பட் ஆப்வியஸ்லி இங்கே பக்கத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் முடங்கி யாரும் இல்லை. அப்புறம் எனக்கு இந்த நீல வந்து ஒரு பெயின் மாதிரி, இது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு ஆப்வியஸ்லி தெரியல. ரன்னிங் எல்லாம் நான் இப்போது லாஸ்ட் வீக்கில் போயிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது எனக்கு இந்த லெஃப்ட் நீல எஸ்பெஷலி. ஸோ அது வந்து ஐ ஹேவ் டு கெட் இட் செக்ட் வெரி சூன். பிகாஸ் அது க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ கார் டிரைவிங்கில் போகலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதே ரன் பண்ணும்போது, இப்போ நான் சும்மா ஜாகிங் பண்ணும்போது கூட எனக்கு அது மாதிரி ஒரு ஸ்லிப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங், லைக் லெஃப்ட் நீ வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். அது செக் பண்ண ஆக்சுவலி எனக்கு இது எப்போனா ஒரு 1 இயராகவே இருக்குது. பட் நான் இந்த அளவுக்கு இதாக இருக்குது ஏன்னா ஜாகிங் பண்ணதில்லை. நான் சும்மா போயிட்டு இப்போ ட்ரெட்மில்லில் ஓடுவேன். பட் பேசிக்கலி அதெல்லாம் வந்துச்சுல்ல. இப்போது நார்மல் ரோட்ஸில் நான் இப்போது ஷூஸ் போட்டு தான் இத்தனைக்கும் நான் ஜாக் பண்ணேன். அப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா எனக்கு ஓகே யாரும் கிடைச்சி அப்படின்ட்டு ஸோ தாட் பண்ணிடுவோம். ஏன்னா அது ஓஸாக இருக்கிற மாதிரி டியோ கிளச்சையும் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் ஹார்டாக இருக்காது. பேலியோவில் நான் ஓட்டும்போது எனக்கு லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு அந்த நீ கேப்புக்கு கீழே ஒரு மாதிரி ஒரு லைட்டான ஒரு பெயின். அது நான் வந்து செக் பண்ணுவேன். ஏன்னா அது என்ன ஜிம்மில் ஏதாவது ஆனால் இன்ஜுரியாக கூட இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஸோ கேஜி தானே போகணும். கேஜியில் போயிட்டு ஏன்னா நம்ம சிம்டம்ஸ் சொன்னாலே அந்த டாக்டர் டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி தான் ஒரு லாங் டைம். அப்புறம் அது ஏதாவது வேறு ஒர்ஸாக இருக்குள்ள நம்ம பார்த்துக்கணும். ஓகே, நான் அங்கேருந்து வரும்போது இங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மழை பெஞ்சிருச்சு. இப்போ இங்கே மழை பெஞ்சிருச்சு போல, லைட்டாக தூருது. அந்தளவுக்கு இல்லை. பின்னாடி சத்தியமங்கலத்தில் வந்து நல்லா மழை பெஞ்சிருச்சு. இங்கெல்லாம் தூருது. எங்கள் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ கேட்டதுக்கு வந்து அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. சுந்தராவூரில் அங்கே எப்போவுமே பெஞ்சிட்டு, ஏன்னா ஹாஸ்பிட்டல் வந்துருந்தோம். எப்போ ஒரு 2-3 வாரம் இருக்கும். அப்போ வந்தப்போ கார் வந்து ஈரமாக இருந்துச்சு. அப்போ பார்க்கிங்கில் வந்து ஒரு டிரைவரை நான் கேட்டேன். ஆனால் அந்த எம்ப்ளாயி கேஜி ஹாஸ்பிட்டலில் பார்க்கிங்கில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி, அது என்ன ப்ரோ காரு ஏன்னா எனக்கு மழைங்களா இருக்குது. ஆமாம், அங்கே நாங்கள் இங்கேருந்து வரைக்கும் சுந்தராவூரில் அங்கே எப்போவுமே மழை தான் இருந்துச்சு. அங்கேருந்து இந்த இப்போது நாங்கள் இருக்கிறது வந்து மதுக்கரை மார்க்கெட் ரோடு, அந்த ரத்தம் கார்டன் சொல்லிட்டு அங்கேருந்து சுந்தராபுரம்னு ஒரு சிக்னல் இருக்குது. ஆக்சுவலி மெயின் சிக்னல் பொள்ளாச்சி ரோடு. அங்கே நம்ம வீட்டில் மழை பெஞ்சிட்ருக்கு. அங்கேருந்து இப்போ முன்னாடி வந்தோம்னா மழை இல்லை. ஸோ
கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்ச் தான். பட் ஹில்ஸ் கொஞ்சம் நியர்பை இருக்கிறதுனால மேபி இருக்கலாம் பாசிபிள். எனக்கு ஐ டோன்ட் மைண்ட். பட் அம்மாவுக்கு வந்து மழை வந்தாலே அது ஒரு மாதிரி ஃபீலிங். நான் வந்து வெயில் அடிச்சு என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு. ட்ரைவ் பண்ணுறக்கே ஒரு நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு வழி கொடுக்காட்டியும் எனக்கு ஒரு ப்ராப்ளம். நான் பின்னாடி வந்து எப்படியும் ஓவர்டேக் பண்ண போகிறேன். பட் அவங்களே ஒரு ஜெனரஸாக போங்கன்னு சொல்கிறப்போ அது நல்லாயிருக்கு. இத்தனையும் நான் ஹார்ன் வந்து ஹார்னே நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண எனக்கு பிடிக்காது. தேவையில்லாமல் ஹார்ன் அடிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வெரி ஃபர்ஸ்ட் ஐ டோன்ட் டூ தட். கஃபே பிரிச்சு இருக்குது யூட்டன் அடிக்கணுமே. லெஃப்ட் சைடில் தான் வந்து அப்படித்தான் பார்க்குறேன். இந்த டுபாக் ஒரு ஜியோ இப்போ தான் லெஃப்ட் சைடில் வரும். இன்றைக்கி தான் ஆக்சுவலி நல்லா இல்லை அந்த கோல்டு கம்மின்னு சொன்னது. அதனால் நான் இப்போ அங்கே நிறுத்தப்படுவேன். இன்னும் பாதி கப்பு இருக்குதுங்க. அதில் எப்படி குடிக்கிறது? ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. கேவலமாக இருக்குது எனக்கு. அது போயிட்டு போகுது என்ன பண்ணுறது? அதை போகிற அளவு தூக்கி வச்சுட்டு போயிடுவேன். கிளாஸ் கேனில் போட்டு நம்ம நல்லா டீ அடிப்போம். டீயாக காஃபி அடிப்போம். சூப்பர் மார்க்கெட் போகணும். எங்கே போகலாம்? வீட்டில் கிட்ட போய் ரிலையன்ஸே போய்க்கலாமா? இல்லை வீலமேட்டில் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது. ஐ மீன் ராபின்ஸ் ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே போகலாமா? ஆப்ஷன் நிறைய இருக்குது. முன்னாடி ஒரு வண்டி டோக்கன் இருக்காங்க. வென்யூம் நினைக்கிறேன். வென்யூ தான் என்னாச்சு? ஒன்றா பழனி இல்லை கொடைக்கானல். கொடைக்கானல்லாம் போனோன்னா ஆஃபீஸ் சொன்ன மாதிரி நேரத்தில் கிளம்புங்க. அங்கே போயிட்டு வரக்கே அதான் டிரைவிங்லேயே பாதி நேரம் போயிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 6 மணிக்காவது என் கசினை வந்து வீட்டுக்கு இங்கே சுந்தராபுரம் வர சொல்லிவிட்டு அவன் வந்தான்னா 10 மணிக்கு தான் வருவான். அதை வந்து ஏர்லியே சாட்டர்டே நைட்டே நீங்கள் வந்துடு. நம்ம சண்டே ஏர்லியே ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கு கிளம்பிடலாம். அந்த மாதிரி கிளம்புனா தான் நம்ம போய் சுற்றி பார்க்குறதுக்காவது நல்லாயிருக்கும். எப்படியும் 4 hours மினிமம் 4 hours எங்கள் வீட்டிலேருந்து அங்கே போகிறக்கு கொடைக்கானல் ஹில்ஸ் போகிறது. பழனினா டக்குன்னு போயிடலாம். கொடைக்கானல் போகிறதுனா எப்படி 4 மணி நேரம் ஆகிடும். ஸோ 10 அப்புறம் அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு 4-5 மணிக்கு கிளம்புனா கூட 9 மணி 10 மணிக்கு 6க்குமே வச்சுக்கோங்களேன். கிளம்புனா கூட 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம். அப்புறம் ஜாம் ஆச்சுன்னா அதுவும் அப்படியே லேட் ஆகும். அப்புறம் ஊட்டி போனக்காக தான் 11 மணி 11 மணி காலத்தில் வீட்டுக்கு வர முடியும். பார்ப்போம். நான் அடுத்த வாரம் கண்டிப்பாக பிளான் பண்ணி ஷூட் பண்ணி போகிறேன். பழனி பிரச்சனை இல்லாதது. போயிட்டு சுற்றிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாச்சு வரலாம் இன்னைக்கு மாதிரி. போய் போகிறதுனாலும் போகலாம். அது வந்து கொஞ்சம் சுற்றுன்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்படி போனோம்னா சாய்பாபா காலனி,
சாப்பாப்பா காலனிலேருந்து நேராக அப்படியே வந்த வழி, அதாவது டவுன் ஹால் குடம் அப்படி போய் போனால் டக்குன்னு போயிடலாம். இதுனா நான் சரவணம்பட்டி போய் ஒன்றா சித்ரா போய் போகணும், இல்லை திருப்பி இப்படி போனால் காந்திபுரம் போய் போகணும். என்ன பண்ணுறது தெரியல. சித்ரா போய் போனால் கொஞ்சம் டவுனில் அந்த சைடில் போய் பார்த்துட்டு போகலாம். இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அது போனால் இந்த பாலம் வேலை நடந்துட்டு இருக்குங்களா, செமையான டிராஃபிக். அங்கே போனால் அது முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக பார்ப்போம். பேசாமல் இப்படியே போயிடலாம். சூப்பர் மார்க்கெட் இங்கெல்லாம் அணி நிறுத்த முடியாது. முன்னாடி போய் என்ன சொன்ன மாதிரி கோப்ரோவாக இருந்தால் இந்த வியூ வந்து உங்களுக்கு நல்லா வைடாக ஃபுல்லாக தெரியும். இதை நான் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இந்த ஹோல்டரே வந்து 20-30% வந்து ரைட் சைடு முடிச்சு. நான் ஃபோன் கூல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏர் சர்க்குலேஷன் வந்து விண்ட்ஸ்க்ரீன் வர மாதிரி வச்சுருப்பேன் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு. அது என்னன்னா அது வந்து ஃபாக் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கில் மாற்றி வச்சுருக்கேன். அதுக்காக ஆனால் நான் இப்போ ஹாட்டை வச்சுருந்தா ஃபோன் ஹீட்டாகி ஆஃப் ஆகிடும். மாதிரி கருப்பாக நான் ஊட்டி போகும்போது இங்கே தான் நான் இவனுக்கு வாங்கி கொடுத்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி கோல்டு காஃபி இந்த டைம் 2 பேருமே புது ஆளுங்க கண்டிப்பாக இருந்துச்சு. கேவலமாக முடிச்சிட்டாங்க. நாங்களா பாருங்க டார்க் க்ளவுட்ஸ் செம்மையாக மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடெல்லாம் நான் வீட்டுக்கு போகிறப்ப கண்டிப்பாக மழையாக தான் இருக்கு. நான் போகிற போது அம்மா ஃபோன் பண்ணப்பே சொன்னாங்க, நாங்கள் மழை இல்லையான்னு கேட்டாங்க. இல்லை போகிறேன் 27 தான் பக்கத்தில் வந்துட்டாங்க. டீ குடிக்கிறது எங்கே நிறுத்தலாம். நான் வண்டி எடுத்ததுலேருந்து நீங்கள் இங்கே வரைக்கும் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் ஒரு 4-5 டைம் தான் நான் டோட்டலாகவே ஹார்ன் பண்ணியிருப்பேன். அவங்க பண்ணியிருப்பேன். இதுதான் ஏன் டிரைவிங் செஞ்சேன். எங்கள் அண்ணா கூட சொல்லுவாங்க, டேய் நீ இங்கே இந்தியாவில் ஓட்டுறதுக்கு வந்து நீ கண்டிப்பாக ஹார்ன் அடிக்கலாம், உள்ளாந்துருவானுங்க. ஐ மீன் 2 வீலர்ஸ் வந்து இப்போது சென்ட்ரல் லைனில் போயிட்டுருப்பாங்க சம் பீப்புள், திடீர்னு ரைட் சைடில் ஏறிடுவாங்க. ஸோ அதுவும் கரெக்டு தான் அவர் அண்ணன் சொல்கிறோம். எனக்கு என்னமோ அது உடன்படலை. இந்த இன்ஜினும் வந்து அந்தளவுக்கு சவுண்ட் இருக்காது. டிவி கார் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஏன்னா நான் உள்ளே இருக்கிறவங்க கூட லைட்டாக கேட்குது, வெளியே வந்து சுத்தமாக இன்ஜின் சவுண்டெல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வண்டி வர்றதே சிலருக்குலாம் தெரியாது. இதுவும் கரெக்டு தான், பட் ரொம்ப ஹார்ன் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. இட்ஸ் நாட் மை திங். எப்படி கருக்கி இருக்கு பாருங்களேன், மேலெல்லாம் செம்மையாக கருக்கி இருக்கு. பயங்கரமாக மழை இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கடை, பொம்மை கடை, டால்ஸ், நிறையா பெரிய பெரிய பொம்மைலாம் வச்சுருப்பாங்க. எனக்கு இப்போ உள்ள குளிருதுங்க. இந்த ஃபோனுக்காண்டி தான் நான் இப்போ ஏசி போட்டு வச்சுருக்கேன். இல்லாட்டி நான் ஏசிலாம் ஆஃப் பண்ணிட்டு வரைக்கும் கொடுத்துருப்பேன். இப்போ நான் ஏசி ஆஃப் பண்ணால் ஒரு 5 நிமிஷம் ஃபோன் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் ஹீட் ஆகி இதாகும்.
பாதாம் பால் சுட சுட போடுவாங்க, 50 rupees. செமையாக இருக்கும், ஃபுல்லாக பாதாமாக தான் இருக்கும். அது குடிச்சிட்டு போகலாம். ஆனால் அங்கே டிராஃபிக்கில் போகிறதுக்கு செம கடுப்பாக இருக்குமே, அதுதான் பிரச்சனை. ரியல் ப்ராப்ளமே அதுதான். டிராஃபிக்கில் போகிறதுக்கு செம கடுப்பாக இருக்குது. எங்கேயாச்சும் நிறுத்துலாம் டீ குடிக்கலாம், கடுப்பாக இருக்கு. ஃப்ரம் ப்ராஜெக்ட் சேஞ்ச் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ஏதாச்சும் உள்ளே போகலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, இன்ஃபோசிஸ், அக்சென்ச்சர். வர்ற கடைங்கெல்லாம் ரைட் சைடு தான்ப்பா வருது, ஒன்றாவது லெஃப்ட் சைடில் இருக்காது. பார்க்கிங்க்கு ரிவர்ஸ்லேயே வந்துட்டுருக்கேன். அப்படியே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நிறுத்தம், அதுதான் எனக்கு. காஃபி குடிச்சிட்டு வரும். ஓகேங்க, காஃபி குடிச்சாச்சு. நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி குடிச்சாச்சு. ஒரு பஃப்ஸு எக், அதை காளான் மஷ்ரூம் பஃப்ஸ் ஒன்று சாப்பிட்டேன். வீட்டுக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். அப்படியே கிளம்பியாச்சு. மழை நல்லா பிடிச்சிருச்சு, நீங்கள் நல்லாவே பிடிச்சிருச்சு. அம்மா கூப்பிட்டாங்க, இங்கே தான்டா இருக்கு அப்படின்னு. ஆல்மோஸ்ட் வந்தாச்சுன்னா 30 minutes வீட்டுக்கு வந்தாங்க. ஓகே, கரெக்டாக நம்ம பையன் நான் பேசிகிட்டே இருந்தேன் இல்லைங்களா, மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் நம்ம கசின். அடுத்த வாரம் எங்கே போகலாம் கன்ஃபார்மாக சொல்லு ப்ரோ அப்படின்னு. நான் சொன்னேன், இங்கே போயிட்டு வரலான்டா மைசூர் ஹாசனூர் போயிட்டு. ஏன்னா இந்த வாரம் நான் சும்மா ஒரு சஜஷன் கொடுத்தேன். அவன் வந்துட்டு பழனி போகலாமே, அந்த மாதிரி லாஸ்ட் வீக் பிளான் பண்ண மாதிரி பழனி போய்க்கலாம்ல, பழனியோ கொடைக்கானலோ போகலாம். சரி ஓகே டிசைட் பண்ணுவோம், நீ எங்கே போகிற மாதிரி இருந்தாலும் நீ தயவு செஞ்சு சாட்டர்டே நைட்டே வீட்டுக்கு வந்துடு அப்படின்ட்டு. பார்ப்போம், டெஃபினட்டாக அப்போது நெக்ஸ்ட் வீக்கும் ஒரு ட்ரிப் இருக்குது. சண்டேவை கிளம்பி மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி தான் எனக்கு பிளான். கொடைக்கானல் மேலே ஏறிட்டு வரும்போது கூட நம்ம பழனி போயிட்டு வரலாம். பார்ப்போம் எப்படி செட் ஆகுதுன்ட்டு. ஏன்னா எனக்கு லீவு தான், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அவனுக்கு வந்து லீவு 1 day எக்ஸ்ட்ரா போகணும். பட் மண்டே அதுக்கு வந்து சண்டே மட்டும் தான் லீவு, அதுதான் ப்ராப்ளம். பார்ப்போம், மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும் சரி பண்ணிட்டு வரணும். வைப்பர் மீடியமில் தாங்க வச்சாகணும், ஏன்னா மழை அந்தளவுக்கு வருது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காஃபி நல்லா இருந்துச்சு, பப்ஸும் ஓகே நல்லா இருந்துச்சு. நம்ம இன்னும் ஒரு 1/2 மணி நேரங்க ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. கவுண்டமலை வந்தாச்சு. டிராஃபிக் இல்லாட்டி 1/2 மணி நேரம், டிராஃபிக் இருந்தால் சுவாகா.
முடிஞ்சால் ஒன்று ஷூட் பண்ணிக்கலாம்.